அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருக்கிறான் என்கிற இந்த ஒரு மெசேஜ் நம்ம என்ன செஞ்சிடேன், பணத்தை பார்த்து அதிகமான செல்வம் ஒரு ஆள்கிட்ட இருக்குதுங்கிறத பார்த்து நமக்கு ஒரு ஏக்கமோ ஒரு பேராசையோ ஒரு பொறாமையோ வருவதிலிருந்து இது தடுக்கும். அது போக உனக்கு அது குறைந்தே நினைக்கிறியா, அதனால ரொம்ப கஷ்டப்படுறியா, கவலையே படாத. இந்த கஷ்டம் இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு கஷ்டப்படுவதாக நீ நினைத்து சபர் பண்ணுகிறாயோ அதுக்கு தகுந்தவாறு அங்க கிடைக்கும். ஒரு 50, 60, 70 வருஷத்து உலக வாழ்க்கைக்காக வேண்டிதான் இவ்வளவு பண்றீங்க. இதுக்கு அப்புறம் அழியாத நிரந்தரமான ஒரு பெரு வாழ்க்கை இருக்கிறது. அங்க போனோம்னு சொன்னா நம்மளை பார்த்து யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கேலி பண்ணுவோம். நம்ம நேர்மையா இருந்த பிழைக்க தெரியாத வேண்டாங்கல்ல, அப்ப கேள்வி கிண்டல் பண்ணாங்கல்ல, அங்க போய் பார்த்தா யாரு பிழைக்க தெரிஞ்சவன் அங்க தெரியும். நம்ம தான் பிழைக்க தெரிஞ்சு கரெக்டான தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தெரியும். ஆஹா, நம்ம சரியான ரூட்ல போனதுக்கு இங்க பாரு, மாளிகையை பாரு, கோட்டை கொத்தளத்தை பாரு, தோட்டம் தரவுகளை பாரு, அதை பாரு, இதை பாரு, நல்லா நான் தருவான. அதை அனுபவிக்கும் பொழுது அதெல்லாம் இல்லாம நெருப்புல போட்டு வதக்குவான இன்னொருத்தனை. அப்ப நினைச்சு பார்ப்போம், நேற்று நீங்க கேள்வி பண்ணாங்களே, நம்மளை கிண்டல் பண்ணாங்கள, நம்ம பைத்தியக்காரத்தனமா நடக்கிறோம், பிழைக்க தெரியல, சம்பாதிக்க தெரியல சொன்னாங்கள, நம்ம நல்லா இருக்கிறோம். அப்ப ஒரு அறிவாளி என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கிறதை விட இன்றைக்கு சிலரை தியாகம் செய்து நாளைக்கு அது பெருசாக கிடைக்கும் என்றால் அதைத்தான் அறிவாளி தேர்ந்தெடுக்கணும். ஒரு அறிவாளி என்ன செய்யணும், இன்னைக்கு கிடைக்கிற 100 ரூபாயை விட நாளைக்கு கிடைக்கிற 1000 ரூபாய் நம்ம என்ன செய்யணும், 1000 ரூபாய்க்காக 100 ரூபாய் இழக்கலாம். விவசாயம் அப்படித்தான் நடக்குது. விவசாயத்தில் இழக்கத்தானே செய்யறான். 4 மூட்டை நெல்லை கொண்டு கொட்டிடுறானா இல்லையா, பார்த்தா இழந்த மாதிரி தெரியுது, பின்னாடி பார்த்தா 400 மூட்டையா இருக்கிறான். அப்ப 4 மூட்டை உள்ள கொட்டினா தானே செய்யும் 400 மூட்டை வரும். அதனால நம்ம இழக்கிற மாதிரி தெரியறதுலாம் இழப்புன்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை புரிந்து கொண்டோமையானால் அது இன்னொரு வகையில் ஆறுதல் தரும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த உலகத்துல பொருளாதார கஷ்டம் உள்பட வேற எந்த மாதிரியான கஷ்டத்துக்கு நீங்க உள்ளானாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு அங்க கூலி இருக்குது. ஆனா கஷ்டப்படுற எல்லாருக்கும் கூலியா? அந்த கஷ்டத்தை இறைவா நீ அர்த்தத்தோட தான் கொடுத்திருப்ப, நான் சபர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு தான் கூலி. கஷ்டப்படுறவனுக்கு எல்லாம் கூலி இல்ல, கையை வெட்டிட்டு போயிட்டாங்க, ஓடா அவன்டா அப்படின்னு போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு எல்லாம் கூலி கிடையாது. அது அல்லாஹ் கொடுத்தது என்ன செய்யணும், சபரோட சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்வார்களே, ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைக்குது மறுமையில, அவங்க அமலுக்கு கூலி கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் நீங்களா தேர்ந்தெடுத்தது இல்ல, நம்ம செஞ்ச அமலுக்கு கூலி தர அர்த்தம் இருக்குது. நம்முடைய தொழுகைக்கு கூலி தரலாம், நம்முடைய நோம்புக்கு கூலி தரலாம், நம்முடைய தான தர்மத்துக்கு கூலி தரலாம். நம்ம கீழே விழுந்தது கூலி தரலாண்டா, தடுக்கி கீழே விழுந்துட்டோம், மண்ணை உடைஞ்சு போச்சு, இந்த இதுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோங்கிறான்ல, இது நம்ம ஒண்ணுமே செய்யல, நம்மளதான் கீழே விழுந்திருக்கோம், போய் மண்டையை முட்டிடுறோம், மண்டை முட்டிட்டு என்ன செய்யுது, ரத்தம் ஓடுது, இதுக்கு கூலி, இது கூலி கிடைக்குமா? இதுக்கு கூலி கிடைக்கும். எதனால கிடைக்குது? மண்டை முட்டின உடனே சரி இறைவா நீ ஏதோ ஒரு நன்மை செய்யற அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த கதிரை பொருந்தி கொண்டோம்னு சொன்னா என்ன, அது கூலி தரக்கூடியது ஆயிரும். எல்லா கஷ்டத்துக்கும் இந்த ஆறுதல், பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டத்துல பெரிய கஷ்டம் நினைக்கிறோம், அதுக்கு ஆறுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின்ஹு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் அவனை சோதிப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். நன்மையை நாடுறவனுக்கு தான் கொடுப்பான், நல்ல விளங்கிக்கணும். யாருக்கு நல்லது செய்ய நாடுறானோ இவன் உள்ள தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், இவனை ஒன்னும் செய்யாம விட்டா நரகத்தில் போட்டு வேக வைக்கணும், இங்க என்னத்தையா கொடுத்து கணக்க நேர் பண்ணிடுவோம், நல்லா செஞ்சிடறான். இப்ப நமக்கு சொர்க்கத்தை தர நினைக்கிறாங்க, ஆனா மார்க்கு கம்மியா இருக்குது, இந்த மார்க்குக்கு இவன் எப்படி சொர்க்கத்தில் போறது? சரி அப்படின்னு நினைச்சு எல்லாம் என்ன பண்றான், நீ தான் அமல் செய்ய மாட்டேங்கிறீங்கள, இந்த வைத்த வழி 10 தீராத வைத்தல போ அப்படின்னு நமக்கு ஒண்ணு கண்டுபிடான். நம்ம அமல் செய்யறது இல்ல, நமக்கு அவனா ஒண்ணு தெரிஞ்சிடறான், எல்லாம் நீ செஞ்சா நல்லா இருக்கேன், எல்லாம் நீ பார்த்து குணமாக்கலான்னு துவா செஞ்சுக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த வைத்த வழி ஒவ்வொரு செகண்டும் சகிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு கூலி எழுதப்படுது. அப்ப நன்மையை நடத்த நல்லது செய்யறான். அங்க போய் பார்த்தா நம்ம அமலுக்கு கிடைக்கிற மாதிரி எதுக்கும் கிடைக்கிறது, நம்ம துன்பங்களை சகித்துக் கொள்றோம் இல்லையா, சகித்துக் கொள்வதற்கும் பரிசு கிடைக்கிறது. அப்ப இந்த துன்பங்களை சகித்துக் கொள்றதுனால போதும் நினைச்சு சகிக்கிறீங்கல்ல, சகிப்பு தான். மொத்தம் சோத்துக்கு வேணா 2000 ரூபாய்க்கு சோறு தின்றலாம், ஒரு டிவி வேணுமா நம்ம நல்லா இருக்குமே ஆசைப்படுறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா ஜிலு ஜிலு தண்ணி குடிக்கலாமே ஆசைப்படுறீங்க, அது கொஞ்சம் சகிக்கத்தான் செய்றீங்க. போதுமாக்கி கொண்டாலும் கூட சில நாட்குடைய சுகங்களை நீங்கள் சகித்துதான் ஆக வேண்டி இருக்குது. மற்றவங்களுக்கு கிடைக்கிற அந்த இன்பம் எல்லாரும் மெத்தையில படுக்கிறாங்க, வெறும் பாயில படுக்கிறோமே, உடம்புல அழுத்துத, மெத்தையில படுத்தா குஷன்ல படுத்தா அழுத்தாம இருக்குமே, சகிக்கத்தான் செய்யறோம். போதுமாக்குறது சோத்துக்கு போதுமாக்கிறலாம், மேற்கொண்டு இன்பங்கள் இருக்குல்ல அதை நம்ம சகிக்கத்தான் செய்கிறோம். இந்த சகிக்கிறதுக்கு என்ன கிடைக்குது, சகித்து சபராக சகித்துக் கொண்டால்
அங்க அது ஒரு சவாபாக வணக்கமா மாறுதுன்னு சொன்னா, அப்ப இஸ்லாமிய பொருளா எப்படி பொருளான்னு பாத்தீங்களா? இந்த பொருளாதாரத்துக்காக உலகம் வெட்டி குத்திக்கிட்டு சாவும் பொழுது எவ்வளவு அழகா நம்மளை கைடு பண்ணி ஒரு மனித குலத்தை எப்படி வழிகாட்டி கொண்டு போகுதுன்னு பாருங்க இந்த மார்க்கம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாரை அல்லாஹ் யாருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானோ அவனுக்கு கஷ்டத்தை தருவான். இது புகாரியில 5645வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகத யுஸாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலை, துன்பம், கஷ்டம், இது மாதிரி எது ஏற்பட்டாலும் சரி, காலில் தைக்கிற முள்ளு குத்துறது இருக்க அது முன்பட சின்ன கஷ்டம், ஒரு முள்ளு குத்திருச்சு நாசமா போன அப்படின்னு சொல்லாம, இறைவனை திட்டாம, சரி இதுல அல்லாஹ் நன்மை வச்சிருப்பான் அப்படின்னு மனசால அதை சகித்துக் கொண்டு இருந்தால் அவனுடைய பிழைகளுக்கு, தவறுகளுக்கு அல்லாஹ் அதை பரிகாரமாக்குறான். ஒரு மூமினுக்கு எந்த ஒரு கவலை, கஷ்டம், துன்பம், வேதனை, அது காசு கஷ்டம் மட்டும் இல்ல, வயிற்று வலி கஷ்டம், நோய் கஷ்டம், பிள்ளை இல்லைங்கிற கஷ்டம், புள்ளை இருக்கிற புள்ளை தருதலையா இருக்குங்கிற கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்கிற கஷ்டம், இப்படி எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அல்ல உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகள் போன்ற கஷ்டங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு, அவன்கிட்ட மனிதன்கிற முறையில் அவன்கிட்ட தவறுகள் கண்டிப்பா நேர்ந்திருக்கும், அதுக்கு இது கணக்கு நேராக்கி விட்டுறான். இந்த தவறுகளை தண்டிக்க செய்யணும், இந்த தவறை கணக்கு வச்சு தண்டிச்சா நமக்கு மறுமை நாசமா போயிடும். இது எல்லாம் என்ன பண்ணுவான், நீ எனக்கு கோல் சொன்னீங்கல்ல, இந்த முள்ளு குத்துனதுக்கும் கோலுக்கும் தெரியாது போ, இப்படி கணக்கு அல்ல எப்படி வேலை பண்றான். நம்மளுக்கு முள்ளு குத்திருச்சு, நேற்று ஒரு ஆள் கோல் சொல்லி இருக்கிறோம், கோல் சொல்றது அங்க பிடிச்சு மிதிச்சா பயங்கரமா இருக்கு, இங்க குத்துனா ஒரு முள்ளு அப்போ தொலைஞ்சு போ, முள்ளு குத்திருச்சுடா சப்போர்ட் பண்ணீங்கள, அதுக்கு இது கணக்கு நேரம் போச்சு இப்படின்னு நம்ம நிறைய போய் சொல்லியிருப்போம், எத்தனை சில்லற தவறுகள் செஞ்சிருப்போம். இதெல்லாம் கணக்கு போட்டு அங்க போட்டு மாட்டினா தப்பிக்க முடியாது. நன்மையை தர்ற மாதிரி அந்த வேதனையும் கருமையா தான் இருக்கும். நன்மை எப்படி பெருசா தர்றானோ அடி அது மாதிரி தான் என்ன செய்வான், இந்த பஸ் ரப்பிக்கல சதி இறைவனுடைய எப்படி ரொம்ப கருமையாக இருக்கும் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான கஷ்டத்தை நம்ம தரக்கூடாதுன்னு இருக்கா, அல்லாஹ் என்ன பண்றான், ரஹ்மத்து செஞ்சு அடே அங்க கொடுத்தா 100 அடி கொடுப்பேன், இங்க இருந்த லேச செல்லமா ஒரு தட்டு எது வேணும்னு கேட்கறான்ல. அப்ப செல்லமா ஒரு தட்டு நினைச்சிட்டு போ, இங்க எது கொடுத்தாலும் செல்லமா தட்டுற மாதிரி தானங்க, அங்க மாதிரி தண்டிக்க முடியுமா? அங்க மறுமையில் அல்லாஹ் எப்படி தண்டிப்பான், அந்த மாதிரி உலகத்தை தண்டிக்க இயலுமா? உலகத்தை தண்டிக்க நெருப்புல போட்டு வறுத்தா கூட அந்த நெருப்பு மாதிரி வறுக்குமா இது நம்மள? அப்ப நம்மளை அல்லாஹ் என்ன பண்றான், கஷ்டத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பிழைகளுக்கு அதை பரிகாரம் ஆக்கிறான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹுல் புகாரியில 5642வது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி உம்மு சுபர்னு ஒரு அம்மா, இதுல அந்த பொறுமைக்கு என்ன கிடைக்கும்ங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உம்மு சுபர்ங்கிற அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு வலிப்பு மாதிரி கீழே விழுந்துருவாங்க. விழுந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஆடையெல்லாம் விளைக்கிறோம், பெண்ணா வேற இருக்கிறாங்க, பொது இடத்துல விழுந்தாங்கன்னு வைங்க, ஆடையெல்லாம் விலகும் போது பலரும் பல மாதிரி பார்ப்பாங்க. இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப வெக்கமா இருக்குது, என்னால எப்படியாவது இந்த வலிப்பு குணமாவதுக்கு ஏதாவது நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்ய அல்லாஹ்ட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வலிப்புனால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இன் சேத்தி சபர்த்தி வலக்கில் ஜன்னா, நீ விரும்புறீன்னு சொன்னா இதை சகிச்சுக்கிறேன், பேசாம சொர்க்கம் வேணும் உனக்கு, இந்த வலிப்பு தானே, இந்த வலிப்புக்காக நீ எவ்வளவு அமல்கள்லாம் குறைவு செஞ்சிருந்தா கூட இந்த வலிப்பை தந்ததுக்கு பரிசா அல்ல அங்க என்ன உனக்கு சொர்க்கத்தை வலிப்பை தந்தன்ல, அது சகிச்சுக்கிட்டீங்கள, நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு சரியா போச்சு போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. இன் சேத்தி சபர்த்தி, நீ விரும்பினால் அதை சகிப்புத்தன்மையோட இருந்து கொள், உழைக்கில் ஜன்னா. அதுக்காக இப்படி நினைச்சுக்கிட்டு கூடாது, மருத்துவம் பார்க்காம இது வைத்த வழி வந்தா நான் சகிச்சுக்கிறேன், அது அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் செஞ்சும் போவாசி தான், ஏன்னா அதையும் தப்பா புரிஞ்சுக்கிற கூடாதுல. சில பேர் அப்படி ஆன்மீகம்ங்கிற பேர் என்ன செய்வாங்க, தலைவலி வந்தாலும் அல்ல பாத்துக்குருவான், வைத்த வழி அல்ல பாத்துக்குவான், சகிக்க போறேன் அப்படி போக கூடாது. அது மார்க்கத்தில் கிடையாதுங்க. சதாவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மருத்துவம் செய்யுங்கள், இன்னலி குல்லி தாயின் தவாவும், ஒவ்வொரு நோய்க்கும் எல்லாம் மருந்து வச்சிருக்கிறான். நீங்க கண்டுபிடிக்காதனாலதான் சில நோய்க்கு தீர மாட்டேங்கிறதே தவிர அந்த நோய்க்கு மருந்து உலகத்தில் இருக்கு. உலகத்துல எந்த நோய், எய்ட்ஸ் உள்பட இன்னும் கண்டுதான் முடிக்கலையே தவிர மருந்து இருக்கு உலகத்துல, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, திரும்பி கிடைச்சி போயிடும். உலகதா ஒவ்வொரு காலம் அம்மைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியில் கண்டுபிடிச்சாங்களே இல்ல, கண்டுதான் முடிக்கலாம், தயாரிக்கவா இல்ல மருந்த,
இருக்கிற மருந்து தேடி எடுத்துறான், அவ்வளவுதான். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டின வழி என்ன? பசிக்குது, அல்லாஹ் சோறு தருவான், படுத்து கிடக்க முடியுமா? சோறு திங்கணும், அதெல்லாம் தன்னால போயிடும். பசிக்குது, நான் சாப்பிட மாட்டேன், சகிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்ப செத்து தான் போகணும். அப்ப நம்ம பசிச்சா சாப்பிடணும், கஷ்டமா இருந்தா பொருளாதார தேடணும், நோய் வந்தா வைத்தியம் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி போக வேண்டாம். சபலம் எல்லாம் விளைவிக்கிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிற கூடாது. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறாங்க. மருத்துவம் நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? வைத்தியம் பண்ணி ஆகணும். வைத்தியம் பண்ணாம இருக்கக்கூடாது, அது மார்க்கத்தினுடைய கடமை. எப்படி பசிச்சா சாப்பிடுவது கடமையோ, நோய் வந்தால் வைத்தியம் பண்ண. கண் ஒரு மாதிரியா இருக்கா, நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்க போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க போய் வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டு சேராதுங்க, இனிமே கிடையாதுங்க. சரி அல்லாஹ் நான் சகிச்சுக்கிறேன், அதான் சகிப்புங்கிறது. மருத்துவம் பார்க்கிறது சகிப்பு தன்மைக்கு எதிரானது இல்ல. அல்லாவுக்கு எதிராக பேசி விடுவது, அல்லாவுக்கு எதிராக கெட்ட எண்ணம் கொண்டு விடுவதுதான் சகிப்பு தன்மை இல்லைங்கிறது அர்த்தம். நோய் வந்தவன என்ன செஞ்சிடக்கூடாது? வைத்தியம் பார்த்தா அல்லாஹ் நோயை கொடுத்தா இவன் மனுஷன் போய் வைத்தியம் பார்த்தா நல்லா எடுத்துக்கிற மாட்டான். வைத்தியம் பண்ண சொல்லி நமக்கு எல்லாம் செய்யணும், அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய்வாய்ப்படுற நேரத்தில் நினைச்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் என்ன வைத்தியம் இருக்கிறதோ அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? இந்த அம்மா சொல்றாங்க, அம்மாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ பொறுமையாயிருமா, நீ உனக்கு சொர்க்கம் இருக்கு, சகிச்சுக்கிறேன் பேசாம. இது சரியில்லாம போச்சுன்னு வைவேன், சொர்க்கம் கன்ஃபார்மா கிடைக்காது உனக்கு. அல்ல அப்படி உன்னை தந்திருக்கானா சகிப்பு தன்மை துவா என்ற அதுக்கு துவா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இன்ஷேத்தி தாவத்துள்ளாக ஐயும் ஆசியக்கு, நீ விரும்புனீங்கன்னா உனக்கு அல்லாஹ் குணத்தை தர சொல்லி நான் துவா செய்யறேன். நீ விரும்புனீங்கன்னா பேசாம அப்படி போ, சகிச்சுக்கிட்டு இரு. இல்ல எனக்கு குணம் தான் வேணும், சொர்க்கம்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் உனக்காக இறைவன்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அஸ்பிரு, இல்ல சொர்க்கம் கிடைக்குது, அப்புறம் என்ன இருக்கு, நான் சைபத்தன்மையில இருந்துக்கிறேன், இந்த வேதனையோடு நான் இருக்கிற காரணத்தினால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் எனக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு நோய் குணமாக வேணாம், அது பிரச்சனை இல்ல, அதுக்கு நீங்க துவா செய்ய வேணாம். ஆனா இந்த கீழே விழுந்து ஆட விலகாம இருக்கிற கூட எல்லாரும் துவா செய்யுங்க. அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த வலிப்பை பத்தி பேசல அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, இன்னி அத்த கஷ்டப்பு, எனக்கு ஆட விளைவிக்கிறது, பதுவுள்ளாகலி அல்ல அத்த கஷ்டப்ப, என்னுடைய ஆட விலகாம இருக்கிறது நீ துவா செய்யுங்க அல்லாட்ட. இது மயங்கி நான் உழுந்துட்டு போறேன், உளுந்தாலும் பெண்ணா இருக்கனால ஆடை விலகி இருந்தா அசிங்கமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னை ஆக்கிராம இருக்கு துவா செய்யுங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில 5652வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன வழங்குது, ஒரு அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வலிப்பு நோய் என்பது ஒரு பயங்கரமான நோய் தான். இந்த நோய் இருக்கிறது, அந்த நோயை அவங்க சகித்துக் கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட்ல குணமாக்க முடியாது, வைத்தியங்கள் பார்க்கறது வேற. அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு விசேஷமாக அது நீக்க பாடுபடுறதுன்னு வரும்பொழுது ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யறாங்க, ரெண்டு ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப என்ன வழங்கணும், பொருளாதார கஷ்டம் வந்தாலும் நம்ம தேடுகிற வகையில தேடிக்கொண்டு தேடியும் நம்ம கிடைக்கவில்லை என்று சொன்னால், சரி அல்லாஹ் கரெக்டான செய்வான், அவனுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் ஹக்கீம் தான, நுணுக்கமான ஆள் தானே, அவன் நமக்கு இப்படி பண்ணி இருக்கிறான், என்னமோ ஒண்ணு இருக்கு நமக்கு. நம்ம சாதாரண கிராமப்புறங்கள்ல கூட இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, நம்ம எல்லாம் நன்மைக்கு தாங்க அப்படி சொல்றாங்களா இல்லையா, இது பெரிய அர்த்தம் உள்ளது, இது நல்ல விஷயம், இது இஸ்லாத்துடைய பேசிக்கல உள்ள ஒரு வார்த்தைகள். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும், எல்லாம் நன்மையா தான் இருக்கு, இதுக்குன்னு ஒரு கயிறு நமக்கு கிடைக்கும், இங்க கிடைக்காவிட்டால் நிச்சயமா மறுமையில் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது இருந்தா கண்ணு தான். அவன்கிட்ட இருக்கிற உறுப்புகள்ல அவனுக்கு எது விருப்பமானது, ஏன்னா மனிதன் அனுபவிக்கிற இன்பங்கள்ல கண்ணை கொண்டு அனுபவிக்கிறதுல தான் 50% வருங்க, 50% எதை கொண்டுதான், கண்ணை கொண்டுதான். கண் இல்லைன்னு வைங்க, நான் இந்த சட்டையை போட்டாங்க கிழிஞ்ச சட்டையை போட்டாங்க எல்லாரும் கூட்டு போயில இருந்தா எதுக்கு சட்டைதான் எப்படி போடணும், இந்த கண்ணை கொண்டு அந்த கலர் நல்லா இருக்கணும், இது இருக்கணும், இது இருக்கணும், வீடு பெருசா இருக்கு, பெரிய வீடு சின்ன வீடு எல்லாம் எதுல வருது, இந்த கண் இல்லாட்டி ஒரு பஞ்சாயத்தும் இல்லையே. யாருக்கும் கண் இல்லாட்டி பெரிய வீட்டுக்காரன் சின்ன வீட்டுக்காரருக்கு வித்தியாசம் இருக்குமா, ஒரு வித்தியாசம் இருக்காது. பெரிய வீடா இருந்தா சின்ன வீடா இருந்தா என்ன அந்த மேனிக்கு சுகமா இருக்குமே பஞ்சு மெத்த அதெல்லாம் அனுபவிக்கலாமே தவிர, இந்த கண்ணுனால் பார்க்கக்கூடியது பெருசு அதிகம் கூட. அவர் ஆஜானுபாகவா இருக்காரு, அவர் வெயிட்டா இருக்காரு, ஆள் கலகலம் ரக்காய் மாதிரி இருக்கிறாரு, வெள்ளையா இருக்கிறாரு, கலரா இருக்காரு, கவர்ச்சியா இருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்றமே, இதெல்லாம் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க, கண்ணுனால தானே. ஒரு குருடனுக்கு வெள்ளையா இருந்தா என்ன, அவனுக்கு கருப்பா இருந்தா அவனுக்கு என்னங்கிற, ஒரு குருடனுக்கு வெள்ளையா இருக்கிறாலும் ஒண்ணுதான், கருப்பா இருக்கிறாலும் ஒண்ணுதான். அப்ப ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாக்கியத்திலே பெரிய பாக்கியம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் பாதின்னு சொல்லலாம்.
கண்ணு மட்டும் இல்லைன்னா இந்த நிறைய இன்பங்களை நம்ம என்ன செய்யலாம், ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த நாக்குக்கு உள்ள இன்பம் திங்கிறது என்ன இருக்கு, அதுல ஒண்ணும் கிடையாது. உடம்பு ஒரு சுகமா இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த கண்ணுக்கு உள்ள இருக்க அம்புட்டையும் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றது என்னது, படிக்கிறது, அறிவை தேடுறது, டிவி பாக்குறது, எல்லாமே எல்லாமே வருது. அப்ப கண்ணுல எல்லா மேட்டரும் அடங்கி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கண்ணுக்கு ஹபீபான்னு பேருங்க. ஒரு ஹபீபான என்ன, காதலின்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஹபீபா யாருன்னு கேட்டா கண்ணு தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்ணுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஹபீபா, அவனுடைய ரொம்ப விருப்பமானவள், விருப்பமான காதலி, ரெண்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு, அதான் கண்கள்ங்கிறாங்க. அதை சொல்றாங்க, இதப்தலைத்து அப்தி பிஹபீபத்தைஹி, என்னுடைய அடியானுக்கு அவனுடைய ரெண்டு ஹபீபாக்கள் இருக்காங்கள கண்கள், அதை நான் எடுத்து சோதித்து விட்டால், அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சோதித்து விட்டால் சபர, அதை அவன் சகித்துக் கொண்டாள். கண்ணை எடுத்த உடனே சகிச்சுக்கணும். எனக்கு மட்டும் தான் கண்ணை எடுத்து அவனுக்கு எடுக்கணும்னு கேட்டக்கூடாது. எல்லாம் உனக்கு கண்ணு இருக்குதா, என் கண்ணை எடுத்துக்கிட்டே, நீ எல்லாம் கண்ணு இருக்கா, உனக்கு இறக்கம் இருக்கா, நீ எல்லாம் கடவுளா, நீ எல்லாம் இறைவனா, இந்த மாதிரிலாம் சொல்லிவிடாம என்ன செய்யணும், நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு உங்க கண்ணு வராதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, இனிமே உங்களுக்கு பார்வைக்கு எந்த சான்ஸும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் கைவிட்டுட்டான். அப்ப என்ன செய்யணும், சரி அல்ல இதுல ஒரு நன்மை இருக்கா, இதுக்காக அங்க தர போறான், இங்க இறந்த ஒண்ணு இழந்துட போறோம், 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கை, இதோட நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது, அங்க போய் நல்லா இருக்க போறோம், இப்படி நினைத்து கொண்டால் அவ்வளவு மின்ஹல் ஜன்னா மின்ஹுமல் ஜன்னா, அந்த ரெண்டு கண்களுக்காக வேண்டி ஜன்னத்தை, சொர்க்கத்தை நான் பகரமா கொடுத்துறேன். கண்ணு இல்லாம ஒருத்தர் இருந்தான்னு வைங்க, பெரிய மேஜர் மிஸ்டேக் எல்லாம் பண்ணல, அந்த மாதிரி பண்ணி மோதா போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு அமல் எல்லாம் பெருசா கணக்கு பார்க்கப்படாது. நீ நாங்க கண்ணு இல்லாம எத்தனை இன்பங்களை இழந்திருக்கிற, இந்த கண்ணு இல்லாம இந்த எல்லாம் போட்டு பேர் அனுபவிச்சாங்களே, அதான் நீ அனுபவிச்சியா, கம்மியா அனுபவிச்சால் கம்மியா நடிச்சிருத்தன போதும்ல, ரொம்ப அனுபவிச்சோம் ரொம்ப நடிச்சிருத்தனு, நீ கம்மியா அனுபவிச்சிருக்கிற, எது செஞ்ச வரைக்கும் போதும், ஓடு சொர்க்கத்துக்கு ஓடு, ஈஸியா வேலை முடிஞ்சு போயிருது. யாருக்கு கண்ணு இல்லாத, அப்ப கண்ணு இல்லைன்னு குறை நம்ம கவலைப்பட முடியுமா? கண்ணு இல்லாத குறையா இருந்தா கூட அது என்ன இருக்கு நமக்கு, அது நம்ம மறுமைக்கு கொண்டு சேர்க்குது. மறுமை வாழ்க்கை தான் பேசிக் நினைக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு விவகாரமே இல்லை. இது எங்க இருக்கிறது, சஹீஹுல் புகாரியில 5653வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஆச்சரியம் பாருங்க, அஜபல் அம்ரில் மூமினி, இந்த மூமின் இருக்கிறான இறை நம்பிக்கையான அவனுடைய காரியங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க. என்ன ஆச்சரியம், இன்ன அம்ரஹு குல்லஹு கைரும், அவனுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதா தான் இருக்கிறது. அவனுக்கு எது நடந்தாலும் சரி, கோடி கோடியா பணத்தை கொடுக்கறானா அதுவும் நல்லதா தான் ஆக்கிற முடியும், பணத்தை எடுத்துக்கிறானா அதுவும் நல்லதா, நல்ல ஷார்ப்பா பார்வை இருக்குதா அதுவும் நல்லதுதான், பார்வையை போச்சா அதுவும் நல்லதுதான், ஊனமே இல்லையா அதுவும் நல்லதுதான், கைகாலம் உடைஞ்சு போச்சா அதுவும் நல்லதுதான். இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மூமின்களுக்கு எது நடந்தாலும் நல்லதாக ஆயிடுது. எப்படி ஆகுது, வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இறை நம்பிக்கையாளனை தவிர, மூமினை தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறாங்க, தஃப்சீர் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு கேட்டா, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால், ஷக்கர, நன்றி செலுத்தி விடுகிறான் உடனேயே, ஃபகான கைரன் லஹு, அது நல்லதுல முடிஞ்சிருது. ஒயின் அஸாபத்துஹு லர்ரா, அவனுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, சபர, பொறுமையா அதை சகித்துக் கொள்றான், ஃபகான கை, அது நல்லதா போயிடுது. அப்ப இதுவே நல்லது இல்ல, அதாவது செல்வங்கள் கிடைப்பது நல்லது இல்ல, கிடைச்சதுக்கு நன்றி செலுத்திட்டேன்னா நல்லதா போயிடுது, நல்லதா ஆக்கிக்கிறது, நல்லதா ஆக்கிக் கொள்ளுதல்ங்கிறதுல தான் நல்லதாவதே தவிர, நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், நமக்கு இன்பம் வருதுன்னு வைங்க, அதுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அந்த இன்பத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்ளணுமா, இன்பங்கள் வந்தா சுக்குரு பண்ணு, துன்பங்கள் வந்தா சபுரு பண்ணு. சுக்குரும் சபுரும், சுக்குரு இன்பத்துக்கு உள்ளது நன்றி, சபுரு பொறுமை என்பது, சகிப்பு என்பது துன்பத்துக்கு உள்ளது. அப்ப உனக்கு நிறைய கோடி கோடி அல்ல தந்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, போச்சு ஓடிக்கிட்டே சொர்க்கத்துக்கு. எந்த அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் இத சொல்ல, இது எதுல இருக்குன்னா சஹீஹ் முஸ்லிம்ல 5318வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, ஒரு அடியான் வயிறு புடைக்க சாப்பிடுகிறான், வயிறு புடைக்க சாப்பிடுறான், ஃபுல்லா வெட்டுறான், வெட்டி விட்டு செய்யறான், போய் அஹ்மதுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா புகழ்றான். உடனே இதுல அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிடறான். வயிறு நிறைய சோறு திங்கிறதுக்கு நன்றின்னு சொன்னா விட்டுவாங்களா மனுஷன்? ஒரு மனுஷன் வயிறு நிறைய சோறு போடுறாங்க, 4 மணி நேரம் 2 வேலை வாங்கிட்டு தான் போடுவான்.
4 மணி நேரம் வேலையை வாங்கிட்டு தான் சோறு போடுவானே தவிர ஃபுல்லா சோத்தை தின்னுட்டு என்ன செய்யறது? இதுக்கு என்ன கட்டணம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் போட போட அல்லாஹ் என்ன செய்யறான்? முடி திண்டிக்கல அங்க ஒண்ணும் செய்ய வேணாம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லப்பா, இதுக்கான புகழ் அல்லாஹ்வுக்கு, அது எனக்கு போதுங்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ் இந்த நன்றியில அவ்வளவுக்கு சந்தோஷப்படுறான். அப்ப பெரிய பெரிய இன்பங்கள் உனக்கு வரும் பொழுது பெருசாவும் நீ பண்ண வேணாம். ஹாதாவின் பதில் சுலைமான் நபி சொன்னார். அவ்வளவு பெரிய கோடி கோடியா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்த பிறகு நினைஞ்சாரு, இது என் இறைவனின் அருட்கொடை அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்த, அவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான். அதான் அவர் செஞ்சாரு. மற்றபடி நம்ம அவர் என்ன தலைகள் தான் வணங்கினாரு, நம்ம தொழுகிற மாதிரி தொழுதாரு, நம்ம நோம்புக்கு என்ன நோம்பு வச்சிருப்பாரு, கொஞ்சம் கூட குறைய வேணா நினைச்சிருப்பாரு. நபிங்கிற காரணத்தினால என்ன கூட அப்படி செஞ்சிட முடியும்? நம்ம ஒரு 4 ரக்காத் 10 ரக்காத் தொழுதிருப்பாரு தவிர 24 தொழுதா இருப்பாரு. கவர்மெண்ட் எல்லாம் பார்க்கல. அவரு சின்ன அளவுலதான் கூட செஞ்சிருப்பாரு. எதனால அவர் நல்லடியார் ஆயிட்டாரு? நன்றி செலுத்தினாரு. இது வந்தோட மண்டக்கணம் அவருக்கு வரல, கர்வம் வரல, தலைகீழ ஆட்டம் போடல. அந்த மாதிரி நீ நடந்து கொண்டாயானால் அதுவே போதும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் அல்லாஹ்வுக்கு போதும் நன்றி செலுத்துறதுக்கு, அது முடிஞ்சு வச்சுக்காது. அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையுமே நன்மையை ஆக்கிக் கொள்ளலாம். அப்ப நமக்கு வறுமை வந்தா கவலைப்படலாமா? எனக்கு சோறு இல்லையே, கஷ்டப்பா அல்ல அப்படி ஆக்கிட்டானே, என்னை மட்டும் இப்படி ஆக்கிட்டானே, நான் நல்லா இருக்கேன், எதுக்கு போட்டு இருக்கிற? மறுமையை நம்புறோம் இதெல்லாம் ஒரு விஷயமா? போயா நீ ஒன்றை விட நான் அல்ல என்ன நல்லா ஆக்குவான், நான் சப்போர்ட் பண்ண போறேன், எனக்கு அல்ல தந்ததை கொண்டு நான் வாழ போறேன், இதுக்காக நாங்க பரிசு எனக்கு கிடைக்க போகுது, அங்க எனக்கு தண்டனை இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டியோ, பரிசு பெருசா தருவதற்காக வேண்டியோ, 100 ரூபாய் தரதுக்கு 1000 ரூபாய் தருவான், அப்படி பெருசா தருவதற்காக வேண்டியோ இங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்துறோம், போய்கிட்டே இரு, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அதே மாதிரி இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஐயுன் நாசி அஷத்து பலான், மனிதர்கள்லயே ரொம்ப ரொம்ப பலாய், அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளானவங்க யாரு? யார் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் மனிதர்கள்லயே? விதிவிலக்க 2-3 பேர் இருப்பாங்க. பொதுவாக கேட்கப்படுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அம்பியா, நபிமார்கள். எல்லா நபியும் இல்ல, விதிவிலக்குன்னு சொல்லிட்டேன். சுலைமான் நபி மாதிரி 1-2 பேர், தாவூத் நபி மாதிரி 1-2 பேர் என்ன செய்வாங்க, பெரிய அளவு கஷ்டப்பட ராஜாவா இருந்ததுனால அவங்களுக்கு பெரிய துன்பங்கள்லாம் வந்திருக்காது, இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்காது. பெரும்பாலும் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ரொம்ப கஷ்டம் யாருக்குன்னு கேட்டா, எந்த மனிதரை இறைவன் தன்னுடைய தூது செய்தியை சொல்வதற்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அந்த தூதர்களுக்கு தான் ரொம்ப பலாய்கள் ஏற்படும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. சாப்பாட்டுல இருந்து, இன்பத்தில இருந்து, வசதி வாய்ப்புகள்ல இருந்து எல்லாம் அவங்களுக்கு தான் எல்லாம் குறைவா கொடுத்திருக்கான். சும்மல் அம்சலு பல் அம்சலு. அதுக்கு பிறகு யாருன்னு பாத்தீங்கன்னா, அதற்கடுத்து நல்ல நல்ல மனிதரா வாழக்கூடியவர்கள், அதற்கடுத்து நல்லவரா வாழ, அப்படிதான் நல்லவர்களா எவ்வளவு வாழ்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் துன்பங்கள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, யுபுத்தல ரஜுலு அலா ஹஸபி தீனிஹி, அவனுடைய தீனுக்கு தக்கவாறு தான் அந்த மனிதன் சோதிக்கப்படுவான். தீன்ல நல்ல கொள்கை அசைய மாற்றம் நிக்கிறியா, கொஞ்சம் கூட சோதிப்பான். ஏன்? அங்க பெருசா தர்றதுக்காக வேண்டி. அங்க பெருசா தர்றான் செய்யணும், இவ்வளவு உறுதியா இருக்கிறானே, பெரிய பரிசு கொடுக்கணுமே, அப்ப ஒரு வயிற்று வலியை கொடுத்துருவோம், ஒரு தலைவலியை கொடுத்துருவோம், அதை நினைச்சுக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு செஞ்சாங்க போது பெரிய பரிசை தூக்கி கொடுக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இன்கான தீனுஹு சலிபன் இஸ்தபலாஹு, அவனுடைய தீன் ரொம்ப கடுமையா உறுதியாக இருக்குமே, அசைக்க முடியாமல் இருக்குமே, ஆனால் அவனுடைய சோதனை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்கான தீனிஹி இருக்கத்துன், அவனுடைய தீன்ல கொஞ்சம் லேசா ஏதோ கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா தரலாம் போக கூடாது, இவ்வளவு சரி, இந்த மாதிரி இருக்கிறான்னு வைங்க, அவ்வளவு உறுதி பத்தலன்னு வைங்க, அப்படி இருந்தானே, ஆனால் அதுக்கு பிறந்தவாறு அவன் சோதிக்கப்பட்டுருவான். அதனால எந்த அளவுக்கு என்று கேட்டா, ஃபமா யப்ரஹுல் பலாவு பில் அப்தி ஹத்தா யன்ஸிலஹு யஜீவு அலல் அர்லி வமா அலைஹி ஹத்தியத்துன், இவனுக்கு இந்த முசீபத்துகள் அதிகமாகிக்கிட்டே அவன் மௌத்தாகும் போது ஒரு பாவம் இல்லாம மௌத்தாகுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இப்படி என்ன ஏற்படும், கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்ல தந்துட்டான்னு வைங்க, நம்ம எந்தெந்த பாவங்கள் நம்ம செஞ்சோமோ அதெல்லாம் இதுல அழிஞ்சிட்டு மௌத்தா போகும்போது பாவமே செய்யாத ஆள் மாதிரி மௌத்தாவுறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதிங்கிற நூல்ல 2322வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதே கருத்தை திருமதியில 2323வது ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, நோயில ரசூலுல்லாஹ் படுற கஷ்டத்தை அவர் பார்க்கிறார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, இறை தூதர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா 2 மடங்கு கூலிங்கிறாங்களே, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா, எங்களுக்கு வர்ற காய்ச்ச மாதிரி உங்களுக்கு இல்லையே,
உங்களுக்கு கூடுதலா வேதனைப்படுறீங்களே, எங்களுக்கு வர்ற நோயை விட உங்களுக்கு டபுள் மடங்கா தெரியுது, அப்ப டபுள் மடங்கு கூலி கிடைக்கிறதுனாலதான் அல்ல இதையும் டபுளா உங்களுக்கு தர்றானோ கேட்கிறார். எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்குது, எங்களுக்கு இவ்வளவு நீங்க படுற வேதனை நாங்க பட்டது இல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி வேதனை காய்ச்சல் வந்து ரொம்ப வேதனைப்படுறீங்களே அப்படின்னு இவரே ஆன்சர் சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா அது 2 வேளை 2 கூலி இருக்கிறதுனால எனக்கு 2 மடங்கு தண்டனை, 2 மடங்கு துன்பம். உங்களுக்கு வர்ற நோயை விட எங்களுக்கு வர்ற நோய், நபிமார்களுக்கு வர்ற நோய் கஷ்டமா தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, எந்த ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, மரத்திலிருந்து இலைகள் இலை உதிர் காலத்துல அந்த மாதிரி போல நம்முடைய தவறுகளை பொட்டி போயிடும். தவறுகள்லாம் எப்படி போயிரும், நம்மள இருக்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற தவறுகள்னா அப்படி உலுக்கி விட்டவன இலை கொத்துமே அந்த மாதிரி கொட்டி போய்விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி வந்து புகாரியில 5667, 5661, 5660, 5648, 5647 இந்த மாதிரியான எண்கள்ல புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எந்த கஷ்டம் நமக்கு வந்தாலும் எப்படி எடுத்துக்கொள்ளணும், இதுக்கெல்லாம் அங்க இருக்கு. இப்ப போதுங்கிற மனசு வந்துருமா, பேராசை வராதுல, ஏமாத்தன பிராடு பண்ணு வராதுல, உள்ளதை கொண்டு போதுமாக்கிறோமா இல்லையா, நம்ம வாழ்க்கை வேற மாதிரி மாறிடுமா இல்லையா. இந்த ஆன்மீகம் கலந்த ஒரு பொருளாதாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்றாங்க, நபிமார்கள் எல்லாம் வறுமையில யுப்தலா பில் ஃபக்ரி, வறுமையில் நபிமார்கள் நிறைய சோதிக்கப்பட்டார்கள். நான் எப்படி வறுமையா இருக்கிறேனோ அந்த மாதிரி எனக்கு முந்தி வந்த இறை தூதர்கள் எல்லாம் வறுமையில சோதிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபிக்கு வந்து ஒரே ஒரு போர்வை தான் இருக்கும், அது மௌத்தாகிற வரைக்கும் அது ஒன்னதான் வைத்திருப்பார். இப்படி மௌத்தான நபிமார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு போர்வை இருக்கும், ஹத்தா யகூனஹ, அதை போட்டு கிழிச்சு தச்சு மர விட்டு போட்டு இப்படியே இருந்து அதை தவிர வேற ஒண்ணு இருக்காது. ஒரு ஆடைக்கு மர ஆடை இல்லாத நிலையிலெல்லாம் நபிமார்கள் மௌத்தா இருக்கிறாங்க. யாவத்தில் வச்சுக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் கூட அப்படி இருக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த அளவுக்கு இருக்கல. அந்த ஒரு போர்வையை போத்திக்கிடுவாங்க, ஒரு கிழிஞ்சு போயிடும் அதை தச்சுக்கிடுவாங்க, மறுபடியும் கிழிஞ்சு போயிடும் ஒரு ஒட்டு போட்டுக்கிடுவாங்க, இப்படி என்னென்ன கிடைக்குது அந்த மாதிரி போட்டுக்கொண்டு அதை வச்சே அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை முடிஞ்சு போய்விடும். இப்படி எல்லாம் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒயின்கான அகதுகும்ல எப்பராகும் பராய், இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நபிமார்கள் என்ன செய்வாங்களாம், சில நபிமார்கள் சரியா அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடி இருக்கலாம், எப்படி இந்த கஷ்டம் வர்றத மகிழ்ச்சி அடைவார்களாம். எதனால, ஏதோ நம்ம பிரச்சாரத்தில் 1-2 மிஸ்டேக் பண்ணா கூட இது நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுருமே, இந்த உலகத்துல கஷ்டம் தந்து விட்டானே, இந்த உலகத்தில் நமக்கு வறுமையை தந்துட்டானு அதுல வந்து ஒரு நன்மை ஏற்பட்டால் எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ, கஷ்டம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைந்த நபிமார்களும் அந்த பழைய நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜாவுல 4014வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த அடிப்படை நம்மள புரிஞ்சுக்கிறது, கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது உறுதியா என்ன செய்யணும், சகிக்கணும். இதுக்கு முத்தாய்ப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்றான், வல நபுலுவன்னக்கும், உங்களை சோதிப்போம். எப்படி சோதிப்போம், பிஷைஇம் மினல் கௌஃபி, ஓரளவு அச்சத்தினாலும், ஒரு ஜூவை பசியினாலும், வனக்ஸி மினல் அம்வால், சொத்துக்களை குறைப்பதன் மூலமாகவும், ஒரு அன்புசி உயிர்களை குறைப்பதன் மூலமாகவும், ஒரு தமராத்தி கனிவர்க்கங்களை விளை நிலங்கள் பயிர்களை குறைப்பதன் மூலமாகவும் பல விதங்களில் உங்களை நாங்கள் சோதிப்போம். பஷீரி சாபிரீன், இதை யார் சரியா சகித்துக் கொள்கிறாரோ அவருக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்கள். என்ன நற்செய்தி, அல்லதீன இத அசாபத்தும் முசீபத்தும், அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நாங்களே அவனிடத்துல தான் போக போறோம் என்று சொல்லி, ஒரு துன்பம் ஏற்பட்டு போச்சா அது நம்ம அல்லாஹ்ட்ட தானே போக போறோம். என்ன வாப்பா மூத்தா போயிட்டாரா, அவர் மட்டுமா மூத்தா போய் நம்ம தானே போக போறோம். என்ன புள்ள மூத்தா போச்சா, நாளைக்கு பார்க்க தானே போறோம். என்ன அப்ப நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், நாங்களே அவன்கிட்ட போய் சேரக்கூடியவர்கள் என்று சொல்லி யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து பேரருள் கிடைக்கிறது. உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன், அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி இதை சகித்துக் கொண்டவர்களுக்கு தான் நற்செய்தி உண்டு என்று திருக்குர்ஆன்ல 2வது சூராவுல 155 156வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்துப்பட வந்து 3வது சூராவுல 186வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய துன்பம் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்யணும், சபுரையும் பொறுமையும் கையாண்டு இது வந்து மறுமையில் நமக்கு பயன் தரக்கூடியது ஆகும் விளங்கி, இந்த குறைகள் நமக்கு மட்டும் இல்ல, வேற குறைகள் மற்றவனுக்கு இருக்குது, நம்மளை மட்டும் அல்ல மட்டம் தட்டியுள்ள என்பதையும் உணர்ந்து நடந்து கொண்டோமையானால் அல்லாஹ் எதை நமக்கு தருகிறானோ அதை கொண்டு போதுமாக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற முடியும்.